நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 96268 99268. பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி செய்வேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுங்க பாப்போம். ஆனா பெண்கள் வந்து பல பேர் வந்து விஜய் நம்புறாங்களே மேடம். எங்க அண்ணா வந்தாருன்னா நல்லாச்சு கொடுப்பாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே மேடம். அவரு பேசுற டைலாக் மாதிரியே தான் பேசுறாங்கன்னு சொல்லணும் ஒழிய ஆத்மார்த்தமா அவங்க அண்ணன் என்ன பண்ணா அவங்க கிட்ட கேளுங்க சொல்ல தெரியாது. அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்பாங்க. அவர் பண்ணுவார். ஒரு 4 வார்த்தை தெளிவா பேச சொல்லுங்க. போதையை ஒழிப்போம் நாங்க ஆட்சிக்கு வந்தான்னு சொல்றாங்க. அவர் வந்தா ஒழிக்க வாய்ப்பு இருக்கா? போதையை நீங்க எப்படி ஒழிப்பீங்கன்னு எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க. பாதுகாப்புலாம் வந்து தாவேகா ஆட்சியில இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்க வரவேற்கலாம். உங்களோட வாக்குறுதிகளை வந்து சும்மா மேடைக்காக அள்ளி வீசாதீங்கிறதா இப்ப என்னோட கருத்து. பொதுமக்களுக்கு அவர் நாளைக்கு வந்து என்ன பண்ண போறாருங்கிறது இவங்க நாளைக்கு ஓட்டு போடுறவங்கள வச்சுதான் தீர்மானிக்க முடியும். என் பொண்ணு வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டா சாரி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கு, வெளியே டின்னர் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பகிரங்கமா சொல்லியிருக்காங்க. அவங்க நல்லா படிச்சவங்க, நல்லா கேட்டுக்கோங்க. எவ்வளோ பெரிய முட்டாள்தனமா இந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கிறது இதுல இருந்து தெரியுது. அதிமுக ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து ஒரு நடிகைய பேரை குறிப்பிட்டு ஒரு தரக்குறைவா பேசியிருந்தாரு. அவர் பேசினதுக்கு காங்கிரஸ் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதர் இப்ப சினிமா ஆக்ட்ரஸ் நிறைய பேர் வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப எங்க பிள்ளைங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இப்படி குழந்தைங்க வந்து கற்பழிக்கப்பட்டு சீரழியப்பட்டு கொலை செய்யப்பட்டு அப்படியே என்ன குத்து உயிரும் கொலையுருமா கையில ஏந்திட்டு இருக்கமே, உங்களுக்கு இவங்கெல்லாம் பொம்பளை பிள்ளையா தெரியலையா? அப்போ நாட்டை இவங்க மத்தியில கொடுத்துட்டு அதை ஏதோ நாடு மக்களும் நாசமா போட்டுங்கிறதான் கதை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் திருமதி ஜானகி சுந்தரராஜ் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். விஜய் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரசியல் வந்துட்டாரு. அவர் சொல்ற முக்கியமான விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா போதையை ஒழிப்போம் நாங்க ஆட்சிக்கு வந்தான்னு சொல்றாங்க. அவர் வந்தா ஒழிக்க வாய்ப்பு இருக்கா? பெருமுச்சுதான் சாமி விடணும். போதையை நீங்க எப்படி ஒழிப்பீங்கன்னு எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க. நீங்க வந்து ஒழிங்க, சந்தோஷம். அதை சொல்ல நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய தீர்மானத்தெல்லாம் நிறைவேற்றுங்க. எந்த தப்பு இல்லை. ஆனா பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி செய்வேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுங்க பாப்போம். ஆனா பெண்கள் வந்து பல பேர் வந்து விஜய் நம்புறாங்களே மேடம். எங்க அண்ணா வந்தாருன்னா நல்லாச்சு கொடுப்பாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே மேடம். கண்கூடா சொல்றாங்க. ஊடகத்துல நிறைய பேர் அந்த காட்சியெல்லாம் என்னால பார்க்க முடியுது. எங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு எல்லாருமே அண்ணா தான். ஏன்னா நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். ரொம்ப எப்பயுமே நான் யாரையுமே வந்து தாக்கி இல்ல, தரம் குறைத்து பேச மாட்டேன். இப்ப எனக்கு என்ன பேசணும்னா அதுக்காக நான் என்ன வசதியோ ஒருத்தர் தாக்கியோ தரம் குறைச்சோ பேசுறதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனா அவரு எனக்கும் அண்ணன் தான். அண்ணாங்கிற போஸ்ட் தான் போட்டிருக்கேன். அதுக்கு ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கான், உனக்கு அண்ணன் அவரு, நான் 80 பான், அவர் 74. அப்ப எனக்கு அவர் அண்ணன் தானே. ஒரு காலத்துல இன்னைக்கு வரைக்கும் விஜய்னா விஜய் அண்ணன் தான். பூவனக்கால வந்து நாங்க அவர் அண்ணன் தான் நினைச்சிட்டு இருக்கோம். அண்ணாவா ரசிக்க ரெடி, எல்லாம் பண்ண ரெடி. அவர் வரட்டும், நல்லா பண்ணட்டும். அவர் என்ன பண்றாங்கிறத மக்களும் பார்க்கட்டும், தப்பே இல்லை. ஆனா நீங்க பேசுற அந்த அக்காங்கெல்லாம் அவங்க சும்மா அவரு பேசுற டைலாக் மாதிரியே தான் பேசுறாங்கன்னு சொல்லணும் ஒழிய ஆத்மார்த்தமா அவங்க அண்ணன் என்ன பண்ணா அவங்க கிட்ட கேளுங்க சொல்ல தெரியாது. ஆல்ரெடி நான் நிறைய பசங்க பேசுனது கூட கேட்டிருக்கேன். அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்பாங்க. அவர் பண்ணுவார். ஒரு 4 வார்த்தை தெளிவா பேச சொல்லுங்க. தப்பு இல்லம்மா, கத்துக்கோங்கிறேன். அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். மக்களுக்கு நீங்க நல்லது செய்ய ஆசைப்படுறீங்கன்னா நீங்க தாராளமா வாங்க, வரவேற்கிறோம். ஆனா இந்த மேடை பேச்சு பேசாதீங்க. லைவ்ல இறங்கி வேலை செய்யுங்க. இந்த கூட்டத்துக்காக இந்த பிள்ளைங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டமா போறாங்க, அவரை பார்க்கணுங்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் நின்று பேசுறாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா தயவு செஞ்சு மீடியால பேசுறோங்கிறத கவனமா கூர்ந்து நீங்க பேசுறத 4 பேர் எடுத்துக்கணுங்கிற மாதிரி பேசுங்க. ஒரு புள்ள சொல்லுது அவருக்கு பொண்டாட்டி இல்லைன்னா என்ன, நாங்கெல்லாம் பொண்டாட்டியா இருக்கோங்குது. எங்க அண்ணனுக்கு நான் பொண்டாட்டியா இருக்குன்றா சொல்றது வார்த்தையை கேளுங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப அவருக்கு பொண்டாட்டி இல்லைன்னா இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு அப்போ இவர் வந்து பேசணும், அம்மா நீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க, இந்த மாதிரிலாம் வந்து நீங்க வந்து நம்ம இதுல இருக்கீங்கன்னா எந்த மாதிரி நீங்க இருக்கணும், உருவெடுத்து இருக்கிறப்போ ஒரு ஸ்ட்ராங்கான விமனா இருக்கிறதுக்கு இவர் தான் வந்து அதுக்கான ஃபோக்கஸ் பண்ணி சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இப்போ நாங்களும் ஒரு கட்சி சார்ந்து இருக்கோம்னா எங்கள் கட்சியில் நாங்கள் எப்படி இருக்கோங்கிறது எங்களுக்கு வந்து நம்ம டிவைன் பண்ணியிருக்கோம் இப்படி தான் அப்படின்னு. இது டிசைன் பண்ணதே இப்படி தான் இருக்கணும்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே அப்படி வந்திருக்கோம். நாங்களாம் வந்து ஆர்எஸ்எஸ் மூலிமா வந்தவங்க.
ஒழுக்க நெறினா என்ன, மற்றவங்ககிட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் கற்றுக்கிட்டு இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கோம். இந்த பெண்கள் தின விழாவில் கூட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பல அறிவிப்பெல்லாம் கொடுத்திருந்தார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்புலாம் வந்து தாவேக்கா ஆட்சியில் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, இதெல்லாம் நீங்கள் வரவேற்கலாம்ல? அதான் சொல்றேன்ல, வரவேற்கிறேம்மா. நீங்க தாவேக்கா ஆட்சிக்கு வாங்க, உங்க பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்துங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற யாரா இருந்தாலும் சந்தோஷம்தான். யாரையும் நம்ம தப்பே சொல்லல. அவர் கண்டிப்பா வரணும், இல்லைன்னே சொல்ல. ஆனா தயவு செஞ்சு உங்களோட வாக்குறுதிகளை வந்து சும்மா மேடைக்காக அள்ளி வீசாதீங்கிறதா இப்ப என்னோட கருத்து. அவருடைய அந்த டிவோர்ஸ் அவர் சொந்த தொடர்பான சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருக்கேன் மேடம். அதை வந்து உங்களுக்கு எதுவும் தெரியுமா? அது பின்னாடி என்ன நடக்குது? ஆக்சுவலா அவங்க டிவோர்ஸ் வந்து அஹ், எனக்கு தெரிஞ்ச அவங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அது பேச்சுவார்த்தை போயிருக்கு. எனக்கு ஒரு 5-6 வருஷமாவே ஆமா இருக்கு. இருக்கு. இப்போ சர்ச்சைக்குரிய பேச்சு என்னன்னா, ஆக்சுவலா இப்போ அது ஒரு நடிகை பேசுனாங்க. இவர் வந்து ரைட்டிங் எழுதி வச்சுட்டு தான் பேசுறாரு. அதை வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா போனதுனால இதை வந்து இவங்க வந்து அந்த ஃபோக்கஸ் மாற்றணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து உண்மையாக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா டிவோர்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை தான். ஏன்னா அது அவங்க பர்சனல் லைஃபு. அதனால அதை பற்றி நம்மளுக்கு அந்த ஆப்ஷனுக்கே போக வேண்டாம். ஆனால் இதை இவர் இந்த கட்சி ரீதியாக அவரோட சர்ச்சையில் சிக்கக்கூடாது, இன்னொரு சர்ச்சையில் சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த போர்வையை தூக்கி அது மேலே போட்டுட்டாங்கங்கிறது தான். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு பெண்கள் மத்தியில ஒரு ஆதரவு இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப இந்த டிவோர்ஸ் இவர் வந்து குடும்பத்தையே வந்து ஒழுங்கா பாத்துக்கல, அவங்களோட குழந்தைகளே வந்து கைவிட்டுட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பெண்கள் மத்தியில ஒரு ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது வந்து இப்போ அதான் அந்த இந்த மாதிரி அக்காங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, எங்க அண்ணனுக்கே நாங்க பொண்டாட்டி இருக்கோம்னு சொல்றவங்களாம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பெண்களுக்கு ஆதரவு. ஆனா நல்ல தீர்மானமா யோசிக்கிறவங்க, கொஞ்சம் குவாலிட்டியா நினைக்கிறவங்க எல்லாமே அப்படி யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஒரு விஷயம். இன்னொன்னு பர்சனல் அப்படிங்கிறது வந்து அது நிறைய அவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கும். இப்போ பொதுமக்களுக்கு அவர் நாளைக்கு வந்து என்ன பண்ண போறாருங்கிறது இவங்க நாளைக்கு ஓட்டு போடுறவங்கள வச்சு தான் தீர்மானிக்க முடியும். ஒரு விஷயம், நேற்று ஒருத்தவங்க காணொலியில பதிவு கொடுத்துருந்தாங்க, என் பொண்ணு வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டா சாரி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கு, வெளியே டின்னர் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பகிரங்கமா சொல்லியிருக்காங்க. அவங்க நல்லா படிச்சவங்க, நல்லா கேட்டுக்கோங்க. எவ்வளோ பெரிய முட்டாள்தனமா இந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது இதுல இருந்து தெரியுது. டின்னர் கூட்டிட்டு போறதுக்கும் ஓட்டை பத்தி நான் பேச வரேன். விஜயோ இல்ல அதர் பர்சனோ யாரா இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க யாருக்கு வேணாலும் போடுங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க இப்போ ஆல்ரெடி கட்சிக்காரங்க வந்து அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. குவார்ட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, ஓட்டை போட வைக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் சீரழியறது நம்ம தாங்கிறது தெரிஞ்சும் இந்த மாதிரி என் பொண்ணு சொல்லிட்டா பொண்ணுக்கா நான் ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்க. அப்போ நாட்டை இவங்க மத்தியில கொடுத்துட்டு அது ஏதோ நாடு மக்களும் நாசமா போட்டுங்கிறதான் கதை. இன்னொருத்தர் சொல்றாரு, என் பேர குழந்தையே வந்து விஜய்க்கு போடுன்னு சொல்றப்ப நான் என்னால் மறுக்க முடியாது, நான் அவருக்கு தான் போடுவேன் அப்படின்றாங்க. இந்த மென்டாலிட்டி எல்லாம் எங்கிருந்து மேடம் வருது? இன்னைக்கு ஒரு 70 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. என்னன்னா நம்ம பேர குழந்தைங்க சொல்றான்ற ஒரு காரணத்துக்காக எதையுமே யோசிக்காம அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்த அரசியல் தான் ஒரு ஒரு நாட்டோட வளர்ச்சின்னே தெரியாத முட்டாளுங்க தான் இன்னும் இருக்காங்கிறத சொல்ல முடியும். இப்ப கேட்ட சொல்லுவாங்க, இந்த ஆட்சி வந்து என்ன சொல்லுச்சா? நான் என்ன சொல்றேன், இந்த ஆட்சியில என்ன நடந்திருக்கு, இதுக்கு முந்தைய ஆட்சியில என்ன நடந்திருக்கு, அதுக்கு முந்தைய ஆட்சி நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணணும். பண்ணிட்டு தான் இன்னைக்கு இந்த சட்டத்திட்டம் எப்படி இருக்கு, இதெல்லாம் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ஜெயலலிதா இருந்தமா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சா? பொம்பளை பிள்ளைங்க மேல யாராவது கை வைக்க முடியும்? ஒரே ஒரு கேள்வி மேடம், அதிமுகல நேற்று ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து ஒரு நடிகைய பேரை குறிப்பிட்டு ஒரு தரக்குறைவா பேசியிருந்தாரு. அம்மையார் ஜெயலலிதா இருந்தா இவர் நிலைமெல்லாம் இன்னைக்கு எப்படி மேடம்? கண்டிப்பா அவரையே தூக்கி இருப்பாங்க. ஏன்னா அது யாரா இருந்தாலும் அந்த அம்மா வந்து எப்பயுமே வந்துட்டு நேர்மையா இருக்கிறவங்க. பொம்பளை பிள்ளைகள் வந்து யார் பேசினாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னன்னா அவங்க அந்த அளவுக்கு வலியை உணர்ந்தவங்க. இன்னைக்கு வந்து அவர் பேசுனது தவறா இருந்தாலும் தவறுதான் அப்படிங்கிறத வச்சுட்டாலும், அவர் பேசுனதுக்கு காங்கிரஸ் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க, காங்கிரஸ் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதர் இப்ப சினிமா ஆக்ட்ரஸ் நிறைய பேர் வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சரி, நாங்க என்ன கேட்கிறோம், இப்ப எங்க பிள்ளைங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இப்படி குழந்தைங்க வந்து கற்பழிக்கப்பட்டு சீரழியப்பட்டு கொலை செய்யப்பட்டு நிறைய இடத்துல இந்த மாதிரி குழந்தைங்களா அப்படியே என்ன குத்து உயிரும் கொலையுருமா கையில ஏந்திட்டு இருக்கமே, உங்களுக்கு இவங்கெல்லாம் பொம்பளை பிள்ளையா தெரியலையா, உயிரா தெரியலையா, பாலிஷா இருந்தா பொம்பளை பிள்ளைகளா இல்ல ஆக்டரா இருக்கணுமா? என்னோட கேள்வி. நீங்களாம் இதுக்கு முன்னாடி தூங்க போயிட்டீங்களா, இல்ல கனவுலகத்துல மிதந்தீங்களா? உங்க படத்தை பார்க்க பொதுமக்களாகிய நாங்க வேணும். படத்தை பார்க்க பொதுமக்களாகிய நாங்க வேணும். ஆனா நீங்க பேசுறது கண்டனத்துக்குரியவங்க. நாங்க வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம் சொல்லி யாருக்கு தெரிவிச்சிருக்கீங்க? இதெல்லாம் உண்மையிலே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயங்க. விளாத்திக்குள்ள சம்பவத்துக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாங்களா? விளாத்திக்குள்ள சம்பவம் ஒரு சம்பவமாமா, இந்த கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு
ஒரு 10 நாள்லயே அதிகமா இருக்கு. 1 இயர் நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க. அதுல இந்த 15 நாள்ல மட்டும் எத்தனை கிரைம் நடந்திருக்கு. அது பொம்பளை பிள்ளைங்க கிரைம் லிஸ்ட் எடுத்திருக்காங்கங்க. நம்ம யாரும் நம்ம இன்னும் பேச்சுக்காக பேச வேண்டாம். தலைமைச் செயலகத்துல இருந்து நம்ம இவர் பொறுப்பு டிஐஜி சொல்லியிருக்காரு. சொல்லுங்க பாப்போம். ஐஏஎஸ் உள்துறை செயலாளர் உள்துறை செயலாளர் சொல்லி கடந்த 5 வருஷமா வந்து தமிழ்நாட்டுல குற்றங்கள்லாம் கம்மியா இருக்குன்ற. கம்மியா இருக்கா? லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க எத்தனைன்னு சொல்லிட்டு. ஏன்னா நிஜமா சொல்றேன், அண்ணாமலை வந்து அவர் எதுவுமே ஆதாரம் எல்லாம் பேச மாட்டார் தெரியுமா? இத்தனை குற்றங்கள் நடந்திருக்கு, இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். நாம என்ன சொல்லலாம், உடனே சில பேர்லாம் வந்து இவரா பண்ண சொன்னாரு, அவரா பண்ண, இது பேச்சாமா? யாரை நம்பி நம்ம இருக்கோம்? இப்ப இந்தியாங்கிறது யாரை நம்பி நம்ம இருக்கோம்? ஒரு அரசு, ஒரு பிரதமர் நம்பி இருக்கும். இப்ப அந்த பிரதமர் கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப மத்த நாடுகள், இப்போ ஈரானுக்கு எங்கெங்க போர் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம எவ்வளவு சேஃபா இருக்கும்? அவன் பதச்சிட்டு நாட்டுல இருந்து வந்துட்டு இருக்காமா. என்ன வேகமா போனாங்களோ, நாங்க அங்க போய் வாழுவோம், இங்க போய் வாழுவோம், எல்லாம் இப்ப அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டு இருக்கான். நம்ம நாட்டுல போய் சேஃபா இருப்போம்னு. அந்த மாதிரி இருக்கிறப்போ அப்ப நீ தமிழ்நாட்டை அந்த மாதிரி வச்சுக்கணுமா இல்லையா? நான் உடனே பக்கத்து மாநிலத்தை பேசுறேன், இந்த மாநிலம் மட்டும் தானே, ஏன் கம்பேர் பண்ண? ஓம்பளே பத்தான் நீ பேசணும், ஓம்பளே நீ பாத்துக்கணுமா இல்லையா? நீ வந்து நிஜமா சொல்றேன், பொம்பளை பிள்ளைய பத்தவன் எவனா ஒருத்தன் இதுக்கு கமெண்ட் போட்டான்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அவனுக்கு இதே நிலைமை தான். இல்ல இது வந்து நம்ம பேசிக்க. இப்ப அவங்க இப்படி பேசுனா கீழே ஒருத்தன் கேட்ப, உன் வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்கா இல்லையான்னு கேட்பான்ல. என் பிள்ளைய நான் பாத்துக்குவேன், நீ எத்தனை நாளைக்கு பாத்துக்குவேன்? நீ உன் எண்ணத்துல நீ இப்படி தவறா இருக்கிறப்போ எப்படி நீ நடக்கும்? அதனால இதுக்கு வந்து சாத்தியங்கிறது பேசுறதை விட நம்ம வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப என்னதான் அவேர்னஸ் கொடுத்து பண்ணாலும் பாதுகாப்புங்கிறது அரசு மட்டுமே செய்ய முடியும். பயம் வேணுமா? பயம் இல்லாம இது எதையுமே நம்ம பண்ண முடியாது. நிறைவா ஒரு கேள்வி மேடம், பெண்கள் பாதுகாப்பு குறித்து விஜய் நிறைய பேசுறாருல. இப்ப கூட சமீபத்துல அந்த டிவோர்ஸ் தொடர்பான சர்ச்சை வந்துகிட்டே இருந்தப்ப ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு ஒரு நடிகை கூட ஒரு ஜோடியா வந்திருந்தாரு. ஏன் நடிகன் பேசுங்க, திரிஷா கூட வந்திருந்தாரு. சரி, இதை என்ன சொல்ல வர்றாரு? நான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரா? ஆமா, இப்ப அது அவர் இயக்குனர் சமுத்திரகனியா அவரு ஒரு வெளியில பேசியிருக்காரு. யாரு மேல உனக்கு இந்த கோபம்? எதுக்காக நீ உன் மேல ஒரு பெரிய மரியாதை? ஏன்னா அவர் வந்து நிஜமா சொல்ற, அவர் சமுத்திரகனி மேல எனக்கு ஒரு கோபமே இருந்தது. அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் மேல ரொம்ப மதிப்பு, எனக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு. ஏன்னா அவங்களாம் நம்ம ஒரு கலாச்சாரத்தை, நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி படம் எடுக்கிற ஒரு பர்சன்ஸ்ன்னு அவர் வந்து சொல்லியிருந்தாரு. விஜய் வந்தப்போ அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, தூக்கி போட்டு வந்திருக்காரு. யார் தூக்கி போட்டு வர சொன்னா? அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் என் மனசுல தோணுன விஷயம், எதுக்கு தூக்கி போட்டு வரணும்? அப்படி மக்களுக்கு சேவை பண்ணா அவர் படத்துல நடிச்சுட்டே பண்ணலாம். அரசியலுக்கு வரணும்னு அவருக்கு ஆசை, அதனால வந்திருக்கிறாரு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சரி, வந்துட்டா இப்ப அவர் வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறாரு. இவர் வந்தப்ப எவ்வளவு மனசு சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப ஏன் இவர் இப்படி பண்றாரு? யார் மேல இருக்கிற கோவத்தை நீ இப்படி காமிக்கிறேன்? அப்ப யோசிச்சு பாருங்களேன். நீங்க நேத்து வரைக்கும் பிளைட்ல போனீங்க, கல்யாணத்துக்கு போனீங்க, இந்த கூட்டத்துக்கெல்லாம் இந்த அம்மா போய் உள்ள உட்காந்துருப்பாங்களாமா, எல்லாம் ஓகே, அது அவங்க பர்சனல், நாங்க எதுக்குமே வரல, நீங்க அது உங்க சாய்ஸ், நீங்க என்னமா பண்ணிக்கோங்க. ஆனா பகிரங்கமா நாளைக்கு நீ எலெக்ஷனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தர் கல்யாணத்துக்கு இப்படி கூட்டு சேர்ந்துட்டு போனேன்னா ஃப்ரெண்ட்லியா எதுக்கு போற? இதனா வரைக்கும் நீ ஃப்ரெண்ட்லியா போயிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம். நீ கில்லியில ஆரம்பிச்சேன்னா, நீ கில்லியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ அவங்க கூட வெளியூர் சுத்தி இருந்த, எங்கேயாவது போட்டோ போட்டிருந்தேன்னா நாங்க கேட்க போறது இல்ல. இப்ப திடீர்னு நீ கொண்டு வந்தேன்னா அது உங்க அரசியல் கூட்டணியா இருக்கலாம், இல்ல உங்களுக்குள்ள ஏதாவது விஷயமா இருக்கலாம். பப்ளிக்கு நீ எது கொண்டு வர? உன் ஃபோக்கஸ் என்ன? நான் என்ன கேட்கிறேன், மக்களுக்கு என்ன செய்ய போற? எத்தனை பேரை நீ வந்து நிக்க வைக்க போற? என்னென்ன உன்னோட திட்டம்? அதுக்கான நீ உன்னோட ப்ளூ பிரிண்ட் என்ன? அதை போட்டு காமிச்சு நீ அதுல வெளியில வருவியா? அந்த மேடையில கூட பேசியிருந்தாரு, இந்த பெண்கள் தின மேடையில என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் ஒர்த் இல்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க, மக்களுக்கான பணியை செய்யுங்க. அந்த ஒர்த் இல்லைன்ற அந்த வார்த்தை வந்து பல பெண்களை வந்து காயப்படுத்திருக்கு. ஆமா, இதெல்லாம் ஒர்த் இல்லைங்கிறப்ப அவங்க டிவோர்ஸ் அந்த விஷயத்த வச்சு மென்ஷன் பண்ணி தான் சொல்றாரு. இதெல்லாம் ஒர்த் இல்ல, அதை நான் டீல் பண்ணிக்கிறேன், நம்மளோட தாட் என்ன அப்படின்னாரு. ஆக்சுவலா ஒரு நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு பொறுப்பா நான் நாளைக்கு வந்து இந்த தமிழகத்தை ஆள போறேங்கிற உங்க மனசுல இருந்துச்சுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் மக்கள்கிட்ட எப்படி பேசுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஒர்த் இல்ல, அப்ப நாளைக்கு உங்க கீழே இருக்கிற பசங்க இப்படித்தான் பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொருத்தி கூட போயிட்டு இதெல்லாம் ஒர்த் இல்ல நான் டீல் பண்ணிக்கிறேன்னா விட்டுருவீங்களா? இந்த மகளிரை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பாருங்க, எங்க அண்ணனே சொல்லிட்டாரு இதெல்லாம் ஒர்த் இல்லைன்னு. உன் புருஷன் நாளைக்கு அப்படி ஒருத்தரை கையில வச்சுக்கிட்டு ஒர்த் இல்லைன்னு சொன்னா நீ ஒத்துக்குவியா? என்ன பேச்சு? சமுதாயத்தை வந்து தவறா வழி நடத்துறாருன்றதா அதை நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பா டைலாக் பேசாதீங்க. ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், விஜய் அண்ணா நீங்க டைலாக் பேசாதீங்க, தயவு செஞ்சு புரிதலோட பேசுங்க. இந்த சம்பவத்தை குறித்து நான் அதை பேசியிருக்கலாம், இந்த ஒர்த் இல்லைங்கிற வார்த்தைக்கு அவர் எப்படி பேசியிருக்கலாம், இந்த சம்பவத்தை குறித்து யாரும் வந்து
சங்கடப்படாதீங்க. என்னோட இது பர்சனல் என்னுடைய குடும்ப பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். இதுதான் அழகு. இந்த டிவோர்ஸ் கூட இப்ப 250 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் பேசியிருக்கிறதாவும் தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டாலே அவரோட பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 250 கோடியில எந்த மூலைக்கு அவங்க சங்கீதாவுக்கு? சங்கீதா அவங்க பெரிய பணக்காரவங்க. சங்கீதா வந்து விஜய் வந்து நார்மல் நடிகரா இருக்கிறப்பே அவங்க லண்டன்ல பெரிய ஆள் அவங்க. புரிஞ்சுதுங்களா? 250 கோடியில சங்கீதாக்கு எந்த மூலைக்கு? இவர் ஒரு படத்துக்கு 250 கோடி 300 கோடி வாங்குறாரு. வாட் ஹேப்பன்? நோ 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 நோ. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து டமால் டுமில் பேச்சும்பாங்களா, அந்த மாதிரி தான். அவங்க வாங்கினாலும் கெத்தா தான் வாங்குவாங்க. ரெண்டாவது அவங்க வாங்கக்கூடிய தகுதியில் அவங்க கிடையாது. அதனால மேபி அவங்க இப்போ இங்கே வர்றதுக்கான வாய்ப்பும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி இந்த கேஸுக்காக வந்துட்டு போகலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவங்க போனாங்க. நீலாங்கரையில விஜயோட வீடு இருக்கு, என்ன அங்க கூட விட மாட்டாங்க, பர்மிஷன் கொடுக்கறதுக்கே வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க மேடம். இதெல்லாம் அந்த விஜய் அவர்கள் வந்து அவரோட மென்டாலிட்டியை வந்து வெளிப்படுத்துறாங்களா? வெளிப்படுத்துறாங்க, எக்ஸ்போஸ் பண்றாங்க. இப்போ வந்து ஒரு தலைமை ஒரு ஆள் ஆயிட்டாரு. அதனால வந்து ஒய்ஃப் வந்து ஆக்சுவலா இது எவ்வளோ ஒரு ஒரு தவறான ஒரு செயல். உங்க ஒய்ஃபு நீங்க என்னவா சண்டை போட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, இது வரைக்கும் வெளியில தெரியல. இப்ப நீங்க ஏன் ஃபோக்கஸ் பண்றீங்க? அவங்கள ஏன் நீங்க வெளியில, அதாவது அவங்க வெளியே ஒரு சங்கீதாங்கிறவங்க விஜயோட ஒய்ஃபா தான் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து நீங்க வந்து அவங்க அவங்க உங்களை விடலை அப்படிங்கிற அளவுக்கு நீங்க கொண்டு போயிருக்கீங்கன்னா, விஜய் என்ன மென்டாலிட்டியில இருப்பார்? அதை தான் நான் கேட்கறேன். என்ன மென்டாலிட்டியில இருப்பார்? இல்ல இப்படி இருக்கிறவர் வந்து நாளைக்கு பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாருன்றதான் என் கேள்வி. அதுதான் சொல்லல. இந்த அக்கா மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அவங்க நாளைக்கு ஐயோ சொல்லிட்டோமேன்னு சொல்லி பரத ஃபீல் பண்ணுவாங்கன்றீங்களா? கண்டிப்பா. ஓகே மேடம், நிறைய பேசணும் இன்னைக்கு. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி மேடம். நன்றிகள்.